எங்களையும் கூட கூட்டிட்டு போயிருக்கணும். அவ சில நேரத்துல இப்படிதான் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பா. நாங்க எல்லாரும் அவ கூட இருந்திருந்தா கண்டிப்பா அவளை பேச விட்டுருக்க மாட்டோம் மேடம். எப்பவும் இருக்கிற ஆனந்தியா இருந்தா நீங்க சொல்றது நடந்திருக்கும். நேத்து நான் வேற ஒரு ஆனந்திய பார்த்தேன். காட்டாறு மாதிரி ஆவேசமா இருந்தா. அத அணை போட்டு தடுக்க முடியுமாங்கிறது நிச்சயமா சந்தேகம்தான். ஆனா இப்பவும் எதுவும் கெட்டு போயிடல. ஆனந்திய கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க. ஒரு ஃப்ரெண்டா ஆனந்திக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அன்போட வாழ வேண்டியது அவ வாழ்க்கைக்கு எவ்வளவு அத்தியாவசியமான ஒண்ணுன்னு தயவு செஞ்சு அவளுக்கு புரிய வைங்க. ஆனந்திக்காக அன்பு அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்றேன். தயவு செஞ்சு போய் பேசுங்க. என்னடி அவ பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்கான்? முட்டாள் அடி அவ. முட்டாள் கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க. அன்பண்ணனை தவிர இவ வலி வேதனையை புரிஞ்சுக்கிட்டு யார் இவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருவாங்கன்னு நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு வந்திருக்கா. ஏய் வாங்கடி, அவ எங்க இருக்கான்னு பாப்போம். வாங்க. இங்க பாருமா, உனக்கு இருக்கிற வலி வேதனை எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே நேரம் ஆனந்தி பக்கம் இருக்கிற பிரச்சனை என்னன்னு நீயும் யோசிச்சு பார்க்கணும். அவ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போனதும் உங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு வலியும் வேதனையும் எனக்குள்ள இருந்துச்சுமா. ஆனா ஆனந்தி ரொம்ப சாதாரணமா அந்த வார்த்தையை சொல்லல. நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அவ அக்கா கல்யாணம் இது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தோணல. அதையும் தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்கு இருக்கு. அதை நீ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னனாலதான் நான் அமைதியா இருந்தேன். இப்ப கோகில பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் நானே அவகிட்ட பேசி அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இத்தனை நாள் சொல்லாம இன்னைக்கு போய் கேட்டா மட்டும் உண்மையை சொல்லிடுவாங்களா? பிரச்சனையே இதுதான். ஆளுக்கு அவளை கேள்வியா கேட்டு அவளுக்கு அவ்வளவு பிரஷர் கொடுத்தீங்க. அவளால தாங்க முடியல, உடஞ்சிட்டா. நேத்து வார்டன்ல இருந்து யாழினி வரைக்கும் அவளை எல்லாரும் எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. அப்ப அந்த நேரத்துல அவளால என்ன பண்ண முடியும்? அதனாலதான் உங்க பையன் வாழ்க்கை கிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வேற பொண்ணை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டா. ஆனா அந்த வார்த்தையை அவ சொல்லும் போது அவ கண்ணு கலங்கினதை நான் பார்த்தேம்மா. ஆனந்தி மனசுல இருந்து சொல்லல. இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இங்க வந்து சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கா பாத்தியா? ஏ ஆனந்தி, எழுந்துடுறி. ஏய் காயத்ரி, என்னடி பண்ற? யாரும் எதுவும் பேசக்கூடாது. என்னடி பண்ணிட்டு வந்திருக்க? ஏற்கனவே நடுக்கடல தத்தளிச்சுட்டு இருக்க உன் வாழ்க்கைய எப்படி கரை சேர்க்கறதுன்னு தெரியாம நாங்களாம் முழிச்சுட்டு இருக்கோம். நீ என்னடானா எதுக்கு என் வாழ்க்கை தத்தளிச்சுட்டு இருக்கணும்னு கல்லூனி இடுப்புல கட்டி கடல்ல குதிச்சு மொத்தமா முழுகி வாழ்க்கைய பாழாக்குற வேலையை பார்த்துட்டு வந்திருக்க. அன்பு அம்மா கிட்ட யாரு கேட்டுடி அன்புக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிட்டு வந்திருக்க? என்ன உன்னை கேட்க வேற ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? ஏ ஆனந்தி, கேக்குறால பதில் சொல்லுடி. ஏன் இப்படி பண்ற? அன்போட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் இத செஞ்சதே ஆகணும். ஏ ஆனந்தி, அப்போ உன் வாழ்க்கை அதுதே சூனியமாயிருச்சே. இனிமே என் வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல. ஏன் நல்லதுக்காகவே வாழ்ந்த அன்போட வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கட்டும். அவருக்கு தகுதியான ஒரு பொண்ணு அவர் வாழ்க்கையில் அமையணும்னா நான் அவர் வாழ்க்கையை விட்டு போகணும். நான் அந்த முடிவு எடுத்துட்டேன். இனிமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அன்புக்கு அமையட்டும். இங்க பாருடா, வார்டன்ல இருந்து நீ நானுன்னு எல்லாருமே அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாச்சு. அவ அக்கா கல்யாணத்தை தான் காரணமா சொல்றாளே தவிர
தெளிவான பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஜாதகங்கிற ஒரு பிரச்சனை வராம இருந்திருந்தா நாம ஏன் ஆனந்திய கட்டாயப்படுத்த போறோம்? என்ன பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும். அத நான் கண்குளிர பார்க்கணும். அது இந்த 3 மாசத்துக்குள்ள நடக்கணும். உன் கையால இந்த தாலிய கழுத்துல வாங்கிக்க போற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும்.